நண்பர்களே, இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. அதாவது மார்கழி 30ஆம் தேதி தமிழ் வருஷத்துல, அதாவது தமிழ் ஆண்டுல கடைசி மாசமான மார்கழி மாசத்துல கடைசி நாள். இன்னைக்கு வந்து சங்கராண்டி சாமிக்கு வந்து நாம சாமி கும்பிட்ற நாள், சங்கராண்டி சாமியை வந்து வழிபடுற நாள். அதனால இன்னைக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேவிச்சியும் மற்றும் இந்த அவரைக்காயை உப்பு இல்லாமல் வேவிச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாம வேணா அதுலேயே உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கும் இந்த அவரைக்காயும் வந்து நம்ம வேவிச்சு சாப்பிடாம விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்ம ஃபேஸ்புக் சரவணா பிறப்போமா. நம்ம ஃபேஸ்புக் சரவணா பிறக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த அவரைக்காயை வேவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. மற்றும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு நல்லது இருக்குது. என்னன்னா, இந்த வருஷத்தோட இறுதி நாளான இந்த நாளில், தமிழ் வருஷத்துல இந்த நாளில் இறுதி நாளான இந்த நாளில் இந்த சக்கரவள்ளி கிழங்கை திங்கும் போது நம்ம வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். மற்றும் இந்த அவரைக்காயை சாப்பிட்றது மூலம் நம்மளுடைய வாயுவெல்லாம் வெளியேறிடும். இது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால இதை வாங்கி நீங்க சாப்பிட போறோம். நீங்களும் பார்த்துக்கோங்க, நீங்களும் வேவிச்சு சாப்பிட்டுக்கோங்க. இது இறைவன் வழிபாடு மூலியமாகவும் நல்லது, அறிவியல் ரீதியாகவும் நல்லது. மற்றும் அடுத்த ஜென்மத்தில் நீங்க ஃபேஸ்புக் சரவணா பிறக்காம இருக்கணும்னா இதை சாப்பிடணும். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாடா, போயிட்டு வரேன்.